Hello guys, welcome to Richie Rich YouTube channel. கைஸ், போன வீடியோக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுலேயும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கோல்டு எப்படி பை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அதை சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட் வச்சுருக்க ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் கோல்டு இடிஎஃப்ஸ்னு டைப் பண்ணுங்கள். லிஸ்ட் வரும். நீங்கள் எந்த இடிஎஃப் வாங்க போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி, அதாவது எத்தனை யூனிட்ஸ் வேணும்னு கேட்கும். நான் இதில் 1 டைப் பண்ணி ஆட் மணி கொடுக்குறேன். யூனிட் ப்ரைஸ் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் மணி கொடுத்து உங்களோட யூபிஐ வழி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதுலேருந்து வேணாலும் கேஷை வாலெட்டில் ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பை ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கோல்டு கிடைச்சிடும் கைஸ். இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா? சரிடா கண்ணா, இப்ப படுத்து தூங்க, நாளைக்கு காலையில போய் எடுத்துட்டு வரலாம். நாம ரிச் டாட் புவர் டாட் புக்கோட வேல்யூபிள் லெசன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பழைய வீடியோ எண்டிங்கில் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு லெசன் 7 ஓவர் கம்மிங் ஆப்ஸ்டகல்ஸ், அதாவது தடைகளை கடந்து போ. பணம் விஷயத்துல உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும். ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தாலும் தொழில் பற்றிய அறிவை புரிஞ்சு வச்சிருந்தாலும் நிதி ரீதியா சுதந்திரம் அடையறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில காரணங்களை ஆத்தர் குறிப்பிடுறாரு. ஃபியர், சைனிசம், லேசினஸ், பேட் ஹேபிட்ஸ் அண்ட் அரகன்ஸ். இந்த 5 தடைகளையும் ஒருத்தர் கடந்து வந்துட்டார் அப்படின்னா அவர் நிதி ரீதியா சுதந்திரம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஓவர் கம்மிங் ஃபியர். ஃபர்ஸ்ட் உங்களோட பயத்தை நீங்க ஓவர் கம் பண்ணணும். பயம் நல்லது தான், பட் உங்களோட மைண்ட் செட் பண விஷயத்துல உங்களை கோழையாக்கிடும். சில பேருக்கு பாம்பை பார்த்தாலே பயம், சில பேருக்கு பணம் லாஸ் ஆகிடுமேனு பயம். இதுதான் மணி ஃபோபியான்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க மணி விஷயத்துல பயப்படாம இருக்கணும்னா ஏர்லியா ரிஸ்க் எடுக்க கத்துக்கோங்க. நீங்க உங்க யங் ஏஜ்ல இருந்து ரிஸ்க் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பணக்காரன் ஆகிறது ஈஸி. பாருங்க, 20 வயசுல இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கும் 30 வயசுல இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யங்கர் ஏஜ்ல உங்களால லாஸஸை பியர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க முன்னாடி செஞ்ச தப்ப இப்ப செய்ய மாட்டீங்க. அது ஏன் அப்படி நடந்ததுன்னு அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்பீங்க. உங்களோட ஃபெயிலியர்ஸ் தான் உங்களை வின்னர்ஸா மாத்தும். இவர் தான் ஜான் டி ராக்ஃபெல்லர். மாடர்ன் டைம்ஸ்ல அமெரிக்காவோட ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தவர். இவர் தன்னோட ஃபெயிலியர்ஸ்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணுவாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு, பட் ரிச் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட ஃபோக்கஸை ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே வரணும். எடிசன், பில்கேட்ஸ், ஜார்ஜ் சோரோஸ் இவர் நிறைய பேருக்கு தெரியாது. இவர் ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டையே கதிகலங்க வச்ச ஒரு இன்வெஸ்டர். இவங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி தான் வின்னர் ஆனவங்க கைஸ். ஃபோக்கஸ், ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்சஸ்ஃபுல். ஸோ உங்க பயத்தை விட்டு தள்ளிட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓவர் கம்மிங் சைனிசம்னா ஒன்றும் இல்லை கைஸ், வெறுப்பு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நீங்க எல்லாரும் சிக்கன் லிட்டில் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல ஃபியர் அண்ட் டவுட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே சந்தேகங்கள் இருக்கும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்கனாமி கிராஷ் ஆகிடுமோ, நம்ம நினைச்சது நடக்கலையோன்னு இந்த டவுட்லயே இருந்துரும். கடைசியில இப்படியே லைஃபும் பாஸ் ஆன் ஆகிடும். நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நமக்குள்ள பல குரல்கள் கேட்டுட்டே இருக்கும். பல பேரும் நம்ம கிட்ட வந்து அதை செய்யாத, அது சரி வராது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம டெசிஷனையே சேஞ்ச் பண்ண வச்சிருவாங்க. இப்படி நம்ம மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நாம அப்பவே அது பண்ணிருக்கலாம்ங்கிற தாட்ஸ் வர தொடங்கிடும். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்க சைனிசம் வச்சு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது கைஸ். இவரை யாருன்னு தெரியுதா கைஸ்? இவர் தான் கொலோனல் சாண்டர்ஸ், கேஎஃப்சியை உருவாக்குனவர். இவர் தன்னோட 66 வயசுல தான் கேஎஃப்சிங்கிற ஒரு பிசினஸ் தொடங்கினாரு. பலரும் இந்த வயசுல ரிட்டையர் ஆவாங்க, பட் சாண்டர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான் கைஸ். சாண்டர்ஸ் இந்த ரெசிபியை பல கடைகளுக்கு கொண்டு போனப்போ 1009 தடவை ரிஜெக்ட் ஆகி தான் தன்னோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆக்குனாரு. ஸோ நீங்க ரிஜெக்ட் ஆகும் போதெல்லாம் ஒரு தடவை இவரை நினைச்சு பார்த்தா போதும். நெக்ஸ்ட், ஓவர் கம்மிங் லேசினஸ். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம் பட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல பிஸியா வேலை பார்க்கறவங்க கூட சோம்பேறித்தனமா தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க இங்க யாருமே தயாரா இல்ல. ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணலாம்னா சோம்பேறித்தனம். சரி, இப்போ இந்த லேசினஸை எப்படி கியூர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராடினரி மேனை வெளியே கொண்டு வாங்க. லேசி மைண்ட் செட்டை விட்டுட்டு தொடர்ந்து உங்களோட விஷனை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி அதுல ப்ரோக்ரஸ் பாருங்க. கில்ட்டை விட்டுட்டு போல்டா சொல்ல ஆரம்பிங்க.
அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொரு செயலையும் எக்ஸைட்மெண்ட்டை கண்டுபிடிங்க. இதுதான் உங்க லேசினஸை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், ஓவர் கமிங் பேட் ஹேபிட்ஸ். பணம் விஷயத்துல உங்களோட ஹேபிட்ஸ் உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. சேலரி வந்ததும் அதை ஷாப்பிங் அண்ட் கிரெடிட் கார்டு பில்ஸ்க்கு செலவு பண்ணாம ஃபர்ஸ்ட் பே யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். சேவ் பண்றதோ இன்வெஸ்ட் பண்றதோ உங்க ஃபியூச்சருக்காக பே பண்ணுங்க. இந்த குட் ஹேபிட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பேட் ஹேபிட்ஸ் ரீப்ளேஸ் ஆகிடும். ஓவர் கமிங் அரகன்ஸ். உங்க பிடிவாதம் உங்க பணத்தை இருக்கிற இடம் தெரியாம மறைய வச்சிடும். நீங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகணும்னா நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆணவத்தை மணி மேட்டர்ல வச்சுக்காதீங்க. தெரியாததை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புக்ஸ் அண்ட் இன்டர்நெட்டை உங்க நாலேஜை ஃபில் பண்ணிக்க யூஸ் பண்ணுங்க. அரகன்ஸை விட்டுட்டு முன்னேற வழியை பாருங்க. கைஸ், நாம இன்வெஸ்டிங் பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அதுல பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டல்ல உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம் கைஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.